Welcome students. இந்த வீடியோல நம்ம இம்பார்ட்டன்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்ல வந்து 5 டாபிக்ஸ் பார்க்க போறோம். டாபிக் 1 பாருங்க. இதுல வந்து வேலன்ஸ் தியரி வந்து வரும். இந்த வேலன்ஸ் தியரி பத்தி தெரியும்போது உங்களுக்கு பிரைமரி வேலன்ஸ் அண்ட் செகண்டரி வேலன்ஸ் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ அதுக்கு கொடுத்திருக்க பிக்சரை பாருங்க. ஸோ மெட்டல் அதை சுற்றி நமக்கு ஒரு அவுட்டர் ஸ்பியர் அப்புறம் இன்னர் ஸ்பியர் இருக்குது. இந்த இன்னர் ஸ்பியர்ல வந்து இருக்கிறது வந்து உங்களுக்கு லிகான்ஸ். இந்த லிகான்ஸ் தான் செகண்டரி வேலன்ஸ் வந்து டிசைட் பண்ணும். அப்புறம் அவுட்டர் ஸ்பியர்ல இருக்கிறது அயனைசேஷன். இது வந்து பிரைமரி வேலன்ஸ். இந்த பிரைமரியில ஐ வருது இல்லையா, ஸோ அதை வந்து நினைச்சுக்கோங்க அயனைசபிள். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கிற இந்த ஒரு ப்ராடக்ட் ஒரு சம பாருங்க. இதில் PdCl2 4H3 கொடுத்துருக்கு. அப்புறம் மோல்ஸ் ஆஃப் வேஜஸ் பிரிசிபிடேட்டட் 2 கொடுத்துருக்கு. ஸோ அயனைசேஷன் அதாவது பிரைமரி வேலன்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிறது 6-2 4. இப்போ அடுத்த செகண்ட் டாபிக்கு நம்ம போகலாம். நாமன்கிளேச்சர். இந்த நாமன்கிளேச்சருக்கு நமக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்க வேண்டியது ரூல்ஸ் வந்து நல்ல நிலையில் வச்சுக்கோங்க. இதுக்கு ஒவ்வொரு ரூல்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கேட்டகான் நேம் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் லிகான்ஸ் வந்து அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் வைக்கணும். அப்புறம் அனோமிக் லிகான்ஸ் ஓவர் எண்ட் ஆகும். அப்புறம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்து மென்ஷன் பண்ணணும். இப்போ இந்த ஐபக் நேம்ஸ் ஆஃப் இந்த கொடுத்துருக்கிறத பாருங்க. ஸோ இதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது ஐபக் நாமன்கிளேச்சர் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 3வது பாயிண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஐசோமெரிசம். ஐசோமெரிசத்துல நிறைய ஐசோமெரிசம்ஸ் இருக்கு. ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம், ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். இந்த 2 ஐசோமெரிசம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம், அயனைசேஷன் ஐசோமெரிசம். இந்த கோஆர்டினேஷன் ஐசோமெரிசத்தை பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. COOH36 CrCl6. ஸோ இந்த 2 இருக்குது இல்லையா. ஸோ இந்த 2 இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான கோஆர்டினேஷன் ஐசோமெரிசத்துல இன்டர்சேஞ்ச் ஆஃப் லிகான்ஸ் வந்து நடக்கும். ஸோ இன்டர்சேஞ்ச் ஆஃப் லிகான்ஸ்னா இதுல NH3 ஒரு லிகாண்டா இருக்கு, Cl வந்து இன்னொரு லிகாண்டா இருக்கு. NH3 வந்து கோபால்ட்டோட ஆட் ஆயிருக்கு, அதோட அட்டாச் ஆயிருக்குது. Cl வந்து குரோமியத்தோட அட்டாச் ஆயிருக்குது. இப்போ அதாவது இன்டர்சேஞ்ச் ஆஃப் லிகான்ஸ் வந்து நடக்குது. இன்டர்சேஞ்ச் ஆஃப் லிகான்ஸ் வித் சென்ட்ரல் ஆட்டத்தோட இருக்கும். இப்போ அதுக்கான இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா CrOH36 COCl6. அந்த 2 காமிச்சிங்கன்னா இந்த 2 வந்து கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம். எந்த லிகான்ஸ் வந்து கோஆர்டினேட் ஆகிருக்குது அப்படிங்கிறது. CrOH36ல வந்து குரோமியத்தோட இப்போ வந்து NH3 வந்து அட்டாச் ஆயிருக்கு, Cl கூட வந்து கோபால்ட் வந்து அட்டாச் ஆயிருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா அயனைசேஷன் ஐசோமெரிசம். இந்த அயனைசேஷன் ஐசோமெரிசத்துல இந்த பர்டிகுலர் லிகான்ஸ் வந்து அதுவும் பிரைமரி வேலன்ஸாகவும் இருக்கும், செகண்டரி வேலன்ஸாகவும் இருக்கும். ஸோ அப்படிப்பட்டது பார்க்கணும். அடுத்தது 4th பாயிண்ட் பார்க்கலாம், ஹைபிரிடைசேஷன். இந்த ஹைபிரிடைசேஷனுக்கு இந்த டேபிளை நல்ல வழியில் வச்சுக்கோங்க. கோஆர்டினேஷன் நம்பர் கண்டுபிடிச்சிட்டா நம்ம டைப் ஆஃப் ஹைபிரிடைசேஷனையும் அதனுடைய என்ன மாலிகுலர் ஜியோமெட்ரிங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 5 இருந்தாலும் sp3d2 sp3d ட்ரைகோனல் பைபிரமிடல் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு COOH36 இது வந்து NH3 வந்து ஒரு ஸ்ட்ராங் லிகாண்ட். இது வந்து கோபால்ட் வந்து 3+ ஸ்டேட்ல வந்து இருக்குது. அப்போ நம்மளுக்கு வந்து 6 லிகான்ஸ் இருக்குது. அதனால இது வந்து D2 sp3 ஹைபிரிடைசேஷன் ஸ்ட்ராங் லிகான்ஸ் இருக்கிறதுனால D2 sp3 ஹைபிரிடைசேஷன் வந்து ஃபார்ம் பண்ணும். அதனால அதனுடைய ஜாமெட்ரி வந்து ஆக்டாஹெட்ரல் ஜாமெட்ரியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது நம்ம கோஆர்டினேஷன் நம்பர் கண்டிப்பாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஹைபிரிடைசேஷனை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து லாஸ்ட் பாயிண்ட், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பற்றி பார்க்க போகிறோம், கலர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ். இந்த கலர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸை வந்து பார்க்கறதுக்கு லிகான்ஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் த லிகான்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் த லிகான்ஸ் வந்து பேரிங் எனர்ஜியோட இருக்கும். இப்போ நம்ம DD டிரான்சிஷன் நடக்கும்போது நமக்கு கலர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த டேபிளை வந்து நினைவு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து லிகான்ஸோடைய ஸ்ட்ரென்த் படி அதனுடைய இது வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் வந்து இருக்குது. இப்போ என்ன நடக்கும்னா, இப்போ எந்த காம்ப்ளெக்ஸ் வந்து அதனுடைய எந்த லிகான்ஸோட ஸ்ட்ராங் லிகான்ஸோட கனெக்ட் ஆகிருக்கும்போது DD டிரான்சிஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ DD டிரான்சிஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும்போது அது அப்சர்வ் பண்ணுற வேவ் லென்த் வந்து என்ன நடக்கும்னா, இப்போ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், டெல்டா வந்து இன்க்ரீசஸாக இருக்கும்போது வேவ் லென்த் வந்து டிக்ரீசஸாக இருக்கும். இப்போ அதனால இப்போ இது கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஃபார்முலால ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகான்ஸ் அண்ட் வீக் ஃபீல்டு லிகான்ஸ் அந்த பேரிங் எனர்ஜி இதெல்லாம் வந்து நமக்கு மெயினாக வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த என்ன மாதிரியான எனர்ஜி வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் லிகான்ஸ் இருக்கு. நைட்ரேட் லிகான்ஸ், வாட்டர் லிகான்ஸ், அதுக்கப்புறம் NH3 லிகான்ஸ். இதில் வந்து N3 நைட்ரேட் லிகான்ஸ் இருக்குது, அது ரொம்ப ஸ்ட்ராங் லிகான்ஸ். அதுக்கப்புறம்
NH3 அதுக்கப்புறம் H2O. அதனால H2O வந்து தான் இப்போ டெல்டாவை வந்து இன்க்ரீசஸ் ஆகும்போது வேவ் வந்து டிக்ரீசஸ் ஆகும். ஸோ அதனால என்ன நடக்கும்னா நைட்ரேட் அயன் வந்து வேவ் ரொம்ப கம்மியாக இருக்கிறத வந்து இது பண்ணும், அப்சர்வ் பண்ணும். ஸோ அதனால அதனுடைய ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா H2O வந்து ஜாஸ்தியான வேவ் இருக்கிறத வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் நினைவில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸை வந்து நினைவில் வச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் நினைவில் வச்சுட்டு இந்த கண்டிப்பாக இந்த 5 பாயிண்ட்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் இல்லாட்டினா மேக்ஸிமம் 2 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். நீங்கள் அட்டெண்ட் பண்ணுவீங்க. You will get more marks in coming NEET. Thanks for watching.